சாயிராம். நாம் செய்யும் காரியம் அனைத்துமே சுலபமாக அமைந்து விடுவது இல்லைதான். ஆனால் இடைவிடாத முயற்சியோடு நாம் செய்யும் பொழுது அது நிச்சயமாக சாத்தியமாகிறது. ஜெய் சாயிராம். ஜெய் ஜெய் சாயிராம். நம்ம சாயன்பர்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்போம். ஓம் சாயிராம். என் அன்பு பிரியமே, நாளையே ஒரு சந்தோஷமான விஷயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. அப்பா உன்னை எப்பொழுதும் கைவிட மாட்டேன் என் பிரியமே. நம்பிக்கையோடு இரு. நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும் உன் வாழ்வில். மிகப்பெரிய மங்கள செய்தியை உனக்கு நாளையே உனக்கு கொடுக்கப் போகிறேன். உனக்கு ஒரு அதிசய அற்புத மாற்றம் நாளையே நடக்கப் போகிறது. நிம்மதியாக இரு, சந்தோஷமாக இரு. நீ நினைப்பதற்கு மேலாக எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கும். என் அன்பு பிரியமே, ஒன்றை நன்றாக புரிந்து கொள். காற்றை அனுபவிக்கலாம். தேடி கண்டுபிடிக்க முடியாது அந்த காற்றை. தேடினால் குழப்பம்தான் மிஞ்சும். ஆம் என் குழந்தா, எது உன்னை நோக்கி வருகிறதோ, எது உன்னிடம் இருப்பதற்காக வருகிறதோ அதை அனுபவிக்க கற்றுக்கொள். அப்படி நீ அனுபவிக்க கற்றுக்கொண்டாலே போதும், உன்னுடைய வாழ்வு இனிமையாகவே இருக்கும், நல்ல விதமாகவே இருக்கும். எனவே உன்னிடம் எது வருகிறதோ, உன்னை நோக்கி எது வருகிறதோ அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக்கொள். வாழ்வே சிறக்கும். நீ செய்யும் செயலில் முழு கவனத்தை செலுத்தினால் மற்றவர்களை குறை சொல்ல உனக்கு நேரமும் இருக்காது, மனமும் விரும்பாது. எனவே உன்னுடைய செயலில் உன்னுடைய கவனத்தை செலுத்து. தேவையில்லாததை நினைத்து தேவையில்லாத மனக்குழப்பத்தை நீயே அடைந்து விடாதே. நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு உன்னுடைய மனதில் அந்த வார்த்தையை உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைப்பது போல், நீ எண்ணுவது போல் எல்லாமே உனக்கு நல்ல விதமாகவே நடக்கும், நல்ல விதமாகவே நிகழும். எது நீ எப்பொழுதும் நினைத்து கொண்டிருக்கிறாயோ அது போலத்தான் உன்னுடைய வாழ்வு மாறும். வாழ்வதற்கு வழியே இல்லை என்று புலம்பிக் கொண்டே இருக்காதே என் பிரியமே. நீ பயணித்து கொண்டிருப்பதுதான் உன்னுடைய வாழ்க்கை என்று முடிவு செய்துவிட்டு முன்னேறி சென்று கொண்டே இரு. நீ முன்னேற முன்னேற உனக்கான அனைத்தும் உன் கண்களுக்கு தானாகவே தென்படும். மிக பிரம்மாண்டமாக. தனிமையும் அமைதியும் அமிர்தம் போன்றது என் பிரியமே. அதுவே அது அதிகமாகிவிட்டால் அதுவே பிரச்சனையாக முடிந்துவிடும். என் அன்பு பிரியமே, உன்னிடம் எது இருக்கிறதோ, உன்னிடம் உள்ளது எதுவோ அதை இறைவனே கொடுத்ததாக எண்ணி மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள். அது இறைவனே உனக்காக கொடுத்திருக்கிறார் என்பதை தீர்க்கமாக நம்பு. உன்னிடம் இல்லாதது எதுவோ அது இனி வரும் காலங்களில் இறைவன் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு இரு. உன்னுடைய நம்பிக்கையே அனைத்தையும் உனக்கு நடத்தி வைக்கும். மிக சாதாரணமாக நீ வாழும் வரை உன்னை யாரும் வெறுக்கவே கூடாது. அதே போல நீ மறைந்த பின்பும் உன்னை யாரும் மறக்கவும் கூடாது. அப்படி நீ வாழ்வை வாழ்ந்து காட்டு. மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காட்டு. விடியும் என விண்ணை நம்புகிற நீ முடியும் என்று உன்னையும் நம்பலாமே. நிச்சயமாக உன்னால் முடியும். முடிப்பதற்காகத்தான் நீ பிறந்திருக்கிறாய். உன்னை முடிக்க வைக்க உன் சாயப்பா நான் உன்னோடு எப்பொழுதும் பயணம் செய்து கொண்டே இருப்பேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. உனக்கு பிடிச்ச மாதிரி உன்னுடைய வாழ்வும் மாறும். அது நாளையாக கூட இருக்கலாமே என்ற நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளையும் கழித்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கான மாற்றம் வரும். நிச்சயமாக வரும். அந்த மாற்றத்தை உனக்காகவே, என் பிரியமான கண்மணிக்காகவே நான் ஏற்படுத்தியே தீருவேன். கடந்து போனது எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே மறந்துவிடு. வரப்போவதை நினைத்து பயந்து கொண்டே இருக்காதே. இப்பொழுது உன்னிடம் இருக்கும் அந்த பொக்கிஷமான நேரத்தை நினைத்து சந்தோஷமாக இருக்க பழகு. நீ
எதை நினைத்து பயந்து கொண்டிருக்கிறாயோ அது அனைத்துமே உனக்கு சாதகமாகவே நிகழும், உனக்கு சாதகமாகவே முடியும். ஆம் என் குழந்தையே, எதையுமே சிந்தித்து சிந்தித்து நீ செய்தால் அதில் உனக்கு கிடைப்பது வெற்றியாக மட்டும்தான் இருக்கும். அதே போல அனைத்தையும் செய்துவிட்டு பிறகு நீ சிந்திக்க ஆரம்பித்தால் உனக்கு கிடைப்பது அனுபவமாக இருக்கும். எது வந்தாலும் உனக்கானது நிச்சயமாக உன்னிடம் நெருங்கும் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. வெற்றியாக வந்தாலும் ஏற்றுக்கொள், அனுபவமாக கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள். வெற்றி உன்னை வந்து தழுவும் வரை அனுபவத்தை மிக சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள். முடியும் இந்த இரவு உன்னுடைய கவலைகளுக்கு முடிவாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு இரு. மலரும் நாளைய பொழுது உன்னுடைய மகிழ்ச்சிக்கான ஆரம்பமாக இருக்கும் என்பதை தீர்க்கமான நம்பு. என் அன்பு பிரியமே, உன்னை பற்றி மற்றவர்களிடம் அவதூறாக பேசுபவர்களை அப்படியே விட்டுவிட கற்றுக்கொள். அப்படியே அவர்களை விட்டுவிடு. உன்னோடு நேரடியாக மோதி வெல்ல முடியாத கோழைகள்தான் உன்னை பற்றி அவதூறு பரப்புவார்கள் என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. நீ எப்பொழுதும் நம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் இருந்தால் உன்னுடைய நம்பிக்கையே உன்னை பிரம்மாண்டமாக வாழ வைக்கும். என் அன்பு பிரியமே, ஒன்றை மனதில் நிறுத்திக்கொள். எப்பொழுதெல்லாம் நீ தோல்வி அடைகிறாயோ, நீ தோல்வி அடையும் பொழுதெல்லாம் யாராவது வந்து உனக்கு தோள் கொடுப்பார்கள் என்று, உன்னை உற்சாகப்படுத்துவார்கள் என்று எப்பொழுதும் எதிர்பார்த்து நிற்காதே. உன்னுடைய வெற்றியும் தோல்வியும் உனக்கானது மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொள். அது உனக்கானது மட்டும்தான். இதில் இந்த உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டும்தான். உனக்கு தெரியாத ஒன்றை நீயாகவோ உனக்கு தெரியாத ஒன்றை மற்றவர்களாகவோ தெரிந்து வைத்திருப்பார்கள் என்றால் நீ இருவரும் அறிவாளி ஆகிவிட முடியாது என் பிரியமே. எதற்கும் எல்லையே இல்லாத இந்த உலகத்தில் எதற்குமே எல்லையே இல்லாத இந்த உலகத்தில் எல்லோரும் எல்லா விஷயங்களிலும் புலமை பெறுவது என்பது சாத்தியமில்லாத ஒன்றுதான். தெரிந்ததை கூட தெரியாததைப் போல காட்டிக்கொள்பவர்கள் இன்னும் நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். தெரியாததை கூட தெரிந்ததைப் போல காட்டிக் கொண்டிருப்பவர்கள், அப்படி இருப்பவர்கள் எதையுமே தெரிந்து கொள்ளாமலும் அறியாமையால் வாழ்ந்துவிட்டுதான் போகிறார்கள். உனக்கு மட்டும் ஏன் இத்தனை எதிரிகள் என்று எப்பொழுதும் வருத்தப்படாதே என் பிரியமே. நீ உன்னுடைய வெற்றிக்கு துணை நிற்பது வேண்டுமானால் நண்பர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த வெற்றிக்கு காரணமாக இருப்பது உன்னுடைய எதிரிகள்தான் என்பதையும் புரிந்து கொள். நீ எதை செய்தாலும் சிலர் உன்னை மட்டமாக பேசுகிறார்களே என்று வருத்தப்படாதே. ஏனென்றால் நீ உயர்ந்த பிறகு அவர்களே அவர்கள் கைகளை தட்டி பாராட்டுவார்கள் நிச்சயமாக. அப்படி பாராட்டும்படி நீ வாழ்ந்து காட்டுவதுதான் அவர்களுக்கு கொடுக்கும் தக்க பதிலடியாகவே இருக்கும். எது நடந்தாலும் நீ உன்னுடைய பாதையில் பயணம் செய்து கொண்டே இரு. விமர்சிப்பவர்களை விட்டுவிடு. ஏனென்றால் அவர்களுக்கு பாதையும் இல்லை, பயணமும் இல்லை. அவர்கள் பார்ப்பவர்கள் எல்லாம் ஏதாவது ஒரு குறை சொல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களின் முக்கியமான வேலை என்பதை விட்டுவிட்டு உன்னுடைய வேலையை செய்து கொண்டே இரு. அவர்கள் வேலையை அவர்கள் சிறப்பாக செய்து கொண்டே இருக்கட்டும். உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. எதற்காகவும் யாருக்காகவும் நிறுத்தி விடாதே உன் பயணத்தை. உன்னால் முடியாது என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்றால் அவர்கள் உன் வளர்ச்சியை தடுக்க பார்க்கிறார்கள் என்றுதான் அர்த்தம். யாராவது உன்னால் முடியாது என்று சொன்னால் நீ முதலில் நம்ப வேண்டியது அவர்களை அல்ல என் பிரியமே. உன்னை நம்பு, உன்னை மட்டுமே நம்பு. ஒரு முறை தோற்றுவிட்டாலும் கூட உன்னுடைய முயற்சியை கைவிட்டே விடாதே. உன்னுடைய முயற்சியை மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யும் பொழுதுதான் வெற்றிக்கான சரியான பாதையை மிக துல்லியமாக உன்னால் கண்டுபிடிக்க முடியும்.
உன்னால் முடியாது என்று நினைத்து எதை பாதிலேயே விட்டு விடுகிறாயோ அதில் உனக்கு வெற்றியே கிடைக்காது என் பிரியமே. எதை விடவே முடியாது என்று தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே விடாப்பிடியாக இருக்கிறாயோ அதில் உனக்கு என்றுமே தோல்வியே இல்லை. தொட்டதெல்லாம் வெற்றியே. முயற்சியே செய்யாதவனுக்கு அனைத்துமே நடக்காது. விடாமல் முயற்சி செய்பவனுக்கு அனைத்தையும் வென்று காட்டும் வல்லமை தானாகவே வந்துவிடும். எனவே முயன்று கொண்டே இரு, போராடிக்கொண்டே இரு. வெற்றி உன்னை மிக சுலபமாக வந்து வெற்றி கொடி கட்டும். எனவே உனக்கு தேவையானதை மட்டுமே சிந்தனை செய்து கொண்டு அதை பற்றி மட்டுமே பேசிக்கொண்டு அதை பற்றி மட்டுமே எண்ணிக்கொண்டிரு. நீ நினைத்தது போலவே உன் வாழ்வு எல்லாமே உனக்கு சாதகமாக நடக்கும். சாதகமாக நடக்கும்படி உன் சாயப்பா நான் பார்த்து கொள்கிறேன். உனக்கான ஒரு நல்ல நிகழ்வை, நற்செய்தியை உனக்கு கொடுப்பதற்காகவே உன்னை தேடி வந்திருக்கிறேன். என்னை உதாசீனப்படுத்தி விடாதே. இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. நடக்கவும் நான் விட்டுவிட மாட்டேன். நிராகரிக்காமல் நம்பிக்கையோடு இதை கேட்டுக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, இனி உன் மனம் நோகும்படி எதுவுமே நடக்காது. உன் வாழ்க்கைக்கான நல்லது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். நான் அதை உன்னிடம் சேர்த்து வைப்பேன். நீ நடப்பது, நீ விரும்பியது, நீ ஆசைப்பட்டது உனக்கு நடக்க வேண்டுமென்றால், கிடைக்க வேண்டுமென்றால், தவறான எண்ணங்களை நினைத்து முடங்கி கிடந்தால் எதுவுமே உனக்கு கைகூடாது. எது நடக்க வேண்டுமோ அது நடந்து விட்டதைப் போல ஒரு கற்பனை தோற்றத்தை உன் மனதில் உருவெடுத்துப் பார். நீ நினைத்தது எல்லாமே உனக்கு சாதகமாக நகழும், சாதகமாகவே நிகழும். வெற்றி பெற வேண்டும் என்று நினைத்து கொண்டிருப்பவன், வெற்றி பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இருப்பவன் ஓட்டப்பந்தயத்தில் ஓட வேண்டும். வெளியே நின்று கொண்டு என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டே இருப்பவனை விட எது நடந்தாலும் பரவாயில்லை என்று ஓட்டப்பந்தயத்தில் கலந்து கொள்பவன்தான் வெற்றி என்னும் இலக்கை அடைய முடியும். அதை விட்டுவிட்டு வெளியே நின்று கொண்டு விமர்சனம் செய்து மட்டும் கொண்டே இருந்தால் எதுவுமே அடைய முடியாது. எதையுமே பெற்றுவிடவும் முடியாது. வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தால்தான் வெற்றி என்னும் இலக்கை மிக சுலபமாக நாம் எட்டி பிடிக்கலாம். தோல்வி வந்துவிடுமோ என்று அஞ்சி மனக்குழப்பத்தோடு முடங்கி கிடப்பதும் அப்படியே இருப்பதும் நல்ல வாழ்வை தராது, வெற்றியையும் கொண்டு வந்து சேர்க்காது. தோற்றாலும் கூட, தோல்வி வந்து தழுவினாலும் கூட எதிர்த்து நிற்பவன்தான் மிக சீக்கிரத்தில் வெற்றி பயணத்தில் முதலிடத்தை பிடிப்பான். ஒரு செயலை செய்ய முடியாதவர்கள் அவர்களால் முடியாது என்று நினைத்து கொண்டிருப்பவர்கள் அதை மற்றவர்களாகவும் செய்ய இயலாது என்றுதான் சொல்வார்கள். சொல்பவர்கள் 1000 சொல்லிக் கொண்டு போகட்டும், அது அவர்களுடைய பழக்கம். 1000 சொன்னாலும் அவர்கள் பேச்சை காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய செயலை நீ செய்து கொண்டே இரு. உனக்கு என்று எழுதப்பட்டது கண்டிப்பாக உன்னை வந்து சேரும். சில நேரங்களில் எதை பற்றுமே சிந்திக்காமல் பொருத்தமான உன்னுடைய வழியில் நீ சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதையில் பயணத்தை மேற்கொண்டே இரு. எது நடந்தாலும், யார் என்ன சொன்னாலும் அப்படியே தடங்கி நின்று விடாதே. தடங்கள் 1000 வந்தாலும் அப்படியே நின்று விடாதே. முன்னேறிக்கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். வெற்றி உனக்கே. இனி உன் வாழ்வு ஒளிமயமாகவே மாறும். உனக்கு தகுந்த மாதிரி உன் வாழ்க்கையும் மாறிவிடும். இனி உன் மனம் நோகும்படி ஒன்றுமே நடக்காது. எதுவுமே நடக்கவும் முடியாது. கவலைப்படாதே. உன்னுடைய இந்த நிலை கூடிய விரைவில் மாறும். எதற்குமே கவலைப்படாதே. நீ செல்வ செழிப்போடு சகல சௌபாக்கியத்தையும் பெற்றுக்கொண்டு வளமாகவும் நலமாகவும் வாழ்வாய். நம்பிக்கையே இல்லாமல் நீ எதை செய்தாலும் அது உனக்கு வெற்றியை கொண்டு வந்து சேர்க்காது. யாராக இருப்பினும் என்னை புரிந்து கொள்ளாமல் என் மனதை நோகடித்து கொண்டே இருக்கிறார்களே என்று வருந்தாதே. நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன். உன்னுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது.
உன் கனவுகளெல்லாம் மெய்ப்படப் போகிறது. வசதி வாய்ப்புகளெல்லாம் பல மடங்கு பெருகி நீடூழி வாழப் போகிறாய். உன்னை எந்த நேரத்திலும் நான் கைவிட மாட்டேன், விட்டுவிடவும் மாட்டேன். உனக்காகிறது என்பது உனக்கான ஒன்று தாமதமாக கிடைக்கிறது என்றால், அல்லது நிராகரிக்கப்படுகிறது என்றால், அல்லது உன்னிடம் இருந்து அது தடுக்கப்படுகிறது என்றால், அதைவிட பிரம்மாண்டமான ஒன்று உன் கைகளில் சேரப்போகிறது. தடுக்கப்பட்டது உனக்கு தேவையில்லாதது என்பதை தீர்க்கமாக நம்பு. உனக்கு தடுக்கப்பட்டதை விட மேலாத ஒன்றை நான் உனக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறேன். அந்த ஏற்பாடுக்காகத்தான் இந்த கால தாமதமும் தடங்கல்களும் ஏற்பட்டிருக்கிறது என்பதை நம்பிக்கையோடு நம்பு. குழந்தையே, நீ நான் பெற்றெடுத்த என் அன்பு பொக்கிஷம் அல்லவா? நீ என்னுடைய செல்லமான பிள்ளை. உன்னை விட்டு நான் விலகுவேன் என்று எப்படி நீ நினைக்கலாம்? காரணமில்லாமல் உன் அப்பா உன் கண்களுக்கு தெரிந்திருக்க மாட்டேன். இன்று காட்சி கொடுத்திருக்கிறேன். ஏதோ ஒரு காரணத்திற்காகத்தான் உன் கண்களுக்கு உன் அப்பா பட்டிருக்கிறேன் என்பது புரிகிறதா? அதை உணர்ந்து கொள்ளும் நேரமும் உனக்கு நெருங்கி வரப்போகிறது. நம்பிக்கையோடு காத்திரு. உன் வாழ்வு பல மாற்றங்களை சந்திக்கவிருக்கிறது. நீ புண்ணியம் செய்த பாக்கியசாலி. அதனால்தான் உன் அப்பாவின் கண்கள் உன்மேல் பட்டிருக்கிறது. உன்னை வலுப்படுத்தவே, உன்னை வளர்ச்சியின் பாதையில் அழைத்து செல்லவே உன் சாயப்பா உன் வீட்டிற்கே வந்திருக்கிறேன். நீ அறிந்ததெல்லாம் இந்த ஒரு ஜென்மத்தில்தான் உன் அப்பா உன்னோடு இருக்கிறேன் என்பதை தான் அறிந்து கொண்டிருக்கிறாய். ஆனால் அப்படியல்ல. பல ஜென்மங்களாக நான் உன்னுடன் பயணித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் உயிரின் அகண்டமாய் உன்னுள் தான் நான் இருந்து கொண்டிருக்கிறேன். உனக்கானது அனைத்தும் உன்னிடம் வந்து சேரும். இதுவரை பொறுமையாக காத்திருந்தாயல்லவா? இன்னும் சிறிது காலமே உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் ஒவ்வொன்றாக நிகழும். அந்த மாற்றத்தை கண்குளிர காணப்போகிறாய். அதிசயத்தில் ஆர்ப்பரித்து குதிக்கப் போகிறாய். ஓடோடி வந்து உன் சாயிநாதருக்கு நன்றி மேல் நன்றி சொல்லத்தான் போகிறாய். இது நடக்கும், நிச்சயமாக நடக்கும். இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்துக்கொள் என் கண்மணியே. உன்னை புறக்கணித்தவர்கள், நீ வேண்டாம் என்று உதறி சென்றவர்கள், நீ காட்டிய அன்பே மேலான அன்பு என்பதை புரிந்து கொண்டு உன்னிடம் ஓடி வந்து சேரும் காலம் வெகு தொலைவில் இல்லை. நீ காட்டிய அன்பிற்காக ஏங்கி, உன்னுடைய பாசத்திற்காக உன்னை ஓடி வருவார்கள், தேடி வருவார்கள். என் கண்மணியே, வாழ வேண்டுமே என்று வாழாதே. நன்றாக வாழ வேண்டும், வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு வாழ பழகு. அப்பொழுது உன் வாழ்க்கையில் நீ சிகரத்தை எட்டியே பிடித்து விடுவாய். மரத்திற்கு கூட கோடைக்காலம், வசந்த காலம் என்று வைத்திருக்கும் இறைவன் உனக்கு மட்டும் கஷ்டத்தை நிரந்தரமாக வைத்து விடுவான் என்று நம்புகிறாயா? நிச்சயமாக இல்லை என் பிள்ளையே. இன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிரந்தரமாக இருந்து விடுவதும் இல்லை, துன்பம் மட்டுமே எப்பொழுதும் நிலையாக இருந்து விடுவதும் இல்லை. இரண்டும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை. துன்பம் வந்துவிட்டால் ஒரேதடியாக சோர்ந்து போய் உட்கார்ந்திராமல், எனக்கு என் அப்பா இருக்கிறார், என்னை பார்த்து கொள்வார், என் வாழ்வில் வசந்தத்தை வீச செய்வார் என்ற நம்பிக்கையோடு இரு. நிச்சயமாக உன் வாழ்வில் வசந்தத்தை நான் வீச செய்வேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இதுவே கடைசி இரவென்று நினைத்து கொண்டே இதை முழுவதுமாக கேள். நாளை உன் வாழ்வும் சேர்ந்தே விடியும். இதை இறுதி வரை நம்பிக்கையோடு கேட்டுவிட்டு ஒரு புரிதலோடு இன்று இரவு உறங்கு. நாளை என்பது வானம் மட்டுமல்ல, உன் வாழ்வும் சேர்ந்தே விடியும். ஆம் குழந்தையே, உன் கவலைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் இன்றே புதைத்துவிடு. நாளை விடியும் நாளை புதிய நாளாக துவங்கு. நாளை முதல் உன் வாழ்நாளில் அச்சம், பயம், கோபம் எல்லாம் தவிர்க்கப்பட வேண்டும். உன்னுடைய மனதில் உள்ள அச்சமும் பயமும் தான் உன்னுடைய வாழ்க்கையை பெரும் தடை கற்களாக இருக்கிறது. குழந்தையே, நீ செல்லும் பாதை இருளாக இருந்தால் பயமாக இருக்கிறதே என்று சொல்லிக் கொண்டும் புலம்பிக் கொண்டும் இருக்காமல், அங்கு ஒரு வெளிச்சத்தை உண்டு பண்ண முயற்சி செய்ய வேண்டும்.
பின் வெளிச்சத்தை தேடி உன்னுடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டே இரு. நிச்சயமான உன் கண்களுக்கு வெளிச்சம் பிரகாசமாக இல்லை மிக பிரகாசமாகவே தெரியும். அதை விடுத்துவிட்டு என்னால் அடுத்த அடி எடுத்து வைக்க முடியவில்லை, பெரும் இருளாக இருக்கிறது, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கிறது என்று சொல்லிக்கொண்டே அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தால் எதுவுமே ஆகாது குழந்தையே. அதைப் போல உன் வாழ்க்கையும் இருளாகத்தான் இருக்கும், நீ செல்லும் வழியும் இருளாகத்தானே இருக்கும். பயத்தை விட்டுவிட்டு கண்களை பிரகாசமாக மிக பிரகாசமாக திறந்து பார். அங்கும் இங்கும் உன் கண்களை சுழல விட்டுப்பார். எங்கே சிறு துளி வெளிச்சம் தெரிகிறது என்பதை கூர்மையாக கவனி. வெளிச்சம் வரும் வழியை நோக்கி உன்னுடைய பாதையை மாற்றிக்கொள் என் கண்மணி. இனி உன் வாழ்வு வெளிச்சத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்கும். பிரச்சனையை கொடுக்க தெரிந்த இறைவன் தீர்வையும் அந்த இடத்தில்தான் வைத்திருப்பார். அதே போல சிக்கல்களை கொடுக்க தெரிந்த கடவுளுக்கு தீர்வும் அங்கே இருக்கும்படி செய்திருப்பார் என்பதை தீர்க்கமாக நம்பு. அதை கண்டுபிடிக்க வேண்டிய பொறுப்பை இறைவன் உன் கையில் கொடுத்திருக்கிறார் குழந்தையே. அதை கண்டுபிடிக்க முடியாமல் நீ திணறிக் கொண்டிருக்கிறாய். தைரியத்தோடு தன்னம்பிக்கையோடு விடாமுயற்சியோடு தேடு, கண்டுபிடி. கண்டிப்பாக பிரச்சனைகளுக்கான தீர்வு, உன்னுடைய வேதனைகளுக்கான பதில் உன் கண்களுக்கு புலப்படும். நான் உன் அருகிலேயே இருந்து அதை செய்யும் வேலையை செய்து கொண்டே இருப்பேன். குழந்தையே, உன்னை முதலில் ஆழமாக கவனி. உன்னை எந்த விதத்தில் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதில் தீர்க்கமான கவனத்தை செலுத்து உன்மேல். ஏனென்றால் உன்னை தவிர எதுவுமே இங்கு உண்மையானது இல்லை என் செல்லமே. நீ இல்லாமல் உண்மை என்ற ஒன்று இங்கு எதுவுமே இல்லை. அதனால் நான் தேடி எடுத்த பொக்கிஷமல்லவா நீ. நீ புரிந்து கொள்ளும் பொழுது எல்லாவற்றையும் நீ புரிந்து கொள்வாய். எனவே உன்னை முதலில் தீர்க்கமாக புரிந்து கொள். இறைவன் மனிதர்களுக்கு சோதனை தருவது தன்னைத்தானே புரிந்து கொள்வதற்காகத்தான். அந்த சோதனையை எதிர்கொண்டு தைரியமாக எதிர்கொள். உன்னை பற்றி நீயே மிக தீர்க்கமாக புரிந்து கொள்ளலாம். அதை விடுத்துவிட்டு சோதனை வந்து விட்டதே, என் வாழ்க்கையில் மட்டும் இதுவெல்லாம் நடக்கிறதே, நான் மட்டும் கஷ்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேனே, சாயிநாதர் என் வாழ்க்கையில் மட்டும் பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டே இருக்கிறாரே, எனக்கு எந்த தீர்வையும் வழங்காமல் இருக்கிறாரே என்று அனைத்து பிரச்சனைகளையும் என்மேல் சுமத்தி விடுகிறாய். உன்னுடைய சோதனையை எதிர்கொள்ள துணிவில்லாமல் துணிவோடு இரு என் குழந்தையே. தைரியமாக இரு. உனக்கு வரும் பிரச்சனையை தன்னம்பிக்கையோடு எதிர்த்து போராடு. நிச்சயமாக பிரச்சனைகளுக்கான தீர்வு உனக்கு நல்ல வழியில் கிடைக்கும். உறுதுணையாக உன் அப்பா இருக்கும் பொழுது எதற்குமே பயப்படாதே. என் அன்பு குழந்தையே, இந்த பதிவை முழுமையாக கேட்டுக்கொண்டிருக்கிறாயானால் மிகப்பெரிய ஒரு மங்கள செய்தி உன்னை தேடி வரும் நேரம் இது. ஆனந்த கண்ணீரோடு நீ எனக்கு நன்றி சொல்ல போகும் நேரமும் இதுவேதான். தயாராக இரு, ஆயத்தமாக இரு. நல்ல செய்தியை பெற்றுக்கொள்ளவும் எனக்கு கண்ணீரோடு நன்றி சொல்லவும். எப்பொழுது எது தேவையோ அதை திறம்பட செய்து கொண்டே இருக்க வேண்டும். மனதை எப்பொழுதும் நல்ல எண்ணங்கள் நிறைந்ததாக வைத்து கொள்ள வேண்டும். புத்தியையும் எப்பொழுதும் நல்ல விஷயங்கள் பார்ப்பதையும் நல்ல எண்ணங்களை வளர்த்து கொள்வதையுமே வைத்து கொண்டால் உன் மனதும் புத்தியும் ஒரே நேர்கோட்டில் இருந்தாலே உன்னுடைய உடம்பு தானாகவே நல்ல எண்ணங்களில் பழகிவிடும். நல்ல சொற்களை மட்டுமே உன் வாழ்க்கையில் நீ பேசுவாய். எப்பொழுதும் உன் வாழ்க்கை போல், உன் எண்ணம் போல், உன் சொற்கள் போல் உன் வாழ்க்கையும் நல்ல நல்ல நிகழ்வுகளை மட்டுமே கொண்டிருக்கும். நேர்மறை எண்ணங்களுக்கு அங்கு இடமே இருக்காது. இதை மூன்றையும் சரிசமமாக வைத்துக்கொண்டு உன் சாயப்பாவை நீ நெருங்கும் பொழுது அதற்கான பலன் மிக ரெட்டிப்பாகவே இருக்கும். உன் சாயப்பாவின் பிரகாசம் உன் கண்களுக்கு தெரிகிறதா? என்னை இறுக்கமாக பற்றிக்கொள். என் காலடியில் வந்து சரணடைந்து விடு. உனக்கு தேவையான அனைத்தையும் நான் செய்து கொடுப்பேன். உனக்கான இலக்கை நான் அடைய வைப்பேன், வழி காட்டுவேன்.
குழந்தையே, நான் எப்பொழுதும் உனக்கு பயிற்சியை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன், சோதனைகளை கொடுத்து கொண்டுதான் இருப்பேன். பயிற்சியிலும் சோதனையிலும் நீ வெற்றி என்ற சொல்லை மட்டும்தான் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும். வெற்றி என்னும் சொல்லை தான் நீ அடைந்தே காட்ட வேண்டும். உன் எதிர்கால வாழ்க்கையை பிரகாசமாக்க, உன் வாழ்க்கையில் நீ வெற்றியடைய பல இக்கட்டான சோதனைகளையும் பயிற்சிகளையும் நீ எதிர்கொள்ளத்தான் வேண்டும். மூழ்கும் அளவிற்கு பல பிரச்சனைகளும் சோதனைகளும் உன்னை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கும். ஆனால் பயந்து விடாதே. சோதனைகளிலும் பயிற்சிகளிலும் நீ மூழ்கி விடமாட்டாய். உன்னை மூழ்கவும் உன் சாயப்பா விடமாட்டேன்.